ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரையில. ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா? அத எப்படி இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் கூட சேர்த்து போட்டு பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்ட்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேரும். வீடியோக்குள்ள போயிரலாம். நீங்க நெறைய பேரு நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்றேனா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அத பார்த்தேன். அதனால இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மெசேஜ் பண்ணுங்க. இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு டீட்டெயிலா அனுப்புறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ஜாயின் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. இப்போ கவனிங்களேன். எனக்கு தெரிந்த வரையில் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, 2 நேரங்கள்ல சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு தோராயமா நம்ம அவங்கள பத்தி ஒரு விஷயத்த கேதர் பண்ணிட்டு, சார் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிதான் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது 1. 2வது என்ன அப்படின்னா, முழு ஆராய்ச்சி பண்ணிட்டு, நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயத்த பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அழுத்தமா சொல்லுவோம். 1 எப்படின்னா, அன்சர்டைனிட்டி. ஓகே. ஒரு நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஓகே. அந்த அளவுக்கு அத பத்தின ஒரு தெளிவில்லாம நம்ம சொல்றது. இன்னொன்னு அத பத்தின ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம சொல்றது. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 ஆங்கிள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வார்த்தைய நம்ம உபயோகிப்போம், பயன்படுத்துவோம். சரிங்களா? அந்த 2 வார்த்தைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நமக்கு என்ன மாரியான சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா, சப்ஜெக்ட்டும், வெர்பும், ஆப்ஜெக்ட்டும். இது உங்களுக்கு தெரியும். ஓகே. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். ஒரு பெயர்ச்சொல், ஒரு வினைச்சொல், ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாரி வரக்கூடிய எந்த சென்டென்ஸ் நீங்க எழுதினாலும் கரெக்ட்டா மேட்ச் ஆகும். இல்ல, இந்த மாரி சென்டென்ஸ் வரல, எனக்கு வேற மாரி தான் சென்டென்ஸ் வருதுனாலும் நோ இஷ்யூஸ். எனக்கு தேவை ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். அவ்வளோதான். ஓகே. அது என்ன சென்டென்ஸா வேணா இருக்கட்டும். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது கூட இதனுடைய ஆங்கில ரூட் வேர்ட இணைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? ரைட். இப்ப பாருங்களேன். இதற்கான ரூட் வேர்ட் என்ன அப்படின்னா, 1 ஃபார் ஆல் ஐ நோ. ஃபார் ஆல் ஐ நோ. ஓகே. நிறைய ரூட் வேர்ட் இருக்கு. அந்த எக்கச்சக்கமான ரூட் வேர்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 7 to 8 ஃப்ரேசஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு 2 மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார் ஆல் ஐ நோ, எனக்கு தெரிந்த வரையில். ஓகே. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே. டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். சரிங்களா? கமா போட்டது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்து இருக்க சென்டென்ஸை போடணும். ஓகே. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸ். அவ்வளோதான். சாரி, இந்த ரூட் வேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ், இந்த ரூட் வேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ். இதுதான் சிம்பிளாக நமக்கு இருக்க ஒரு ஃபார்முலா. இது தெரிஞ்சுன்னா போதும், சென்டென்ஸ் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஃபார் ஆல் ஐ நோ, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். நல்லா கவனிக்கணும். இந்த 2 வார்த்தையில நீங்கள் பார்த்தீங்கனாலே, ஃபார் ஆல் ஐ நோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச வரையிலுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமோ தவிர, அழுத்தமாக அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நம்ம கொடுக்கல. ஓகே. அழுத்தம் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், த பெஸ்ட். த பெஸ்ட். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். அங்கே அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, பயங்கரமான ஒரு சர்டனிட்டி நம்ம கொடுக்குறோம், ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறோம். இது என்ன ஆகுது? அன்சர்டைனிட்டி, நம்பகத்தன்மை அதிகமாக இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் ஃபார் ஆல் ஐ நோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சிம்பிளாக எஸ்ன்னு போடுறேன். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா சென்டென்ஸோட கடைசியிலையும் வரும். ஓகே. சென்டென்ஸோட முன்னாடியும் வரும். சரிங்களா? ஃபார் ஆல் ஐ நோ அப்படிங்கிறது சென்டென்ஸோட முன்னாடியும் போட்டு நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை பின்னாடியும் போட்டு சொல்லிக்கலாம். ஓகே. ஆனால் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் என்றைக்குமே சென்டென்ஸுக்கு முன்னாடி தான் வரும், பின்னாடி போடக்கூடாது. அதான் இதுக்கு 2த்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே. 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன? 1, இது சென்டென்ஸுக்கு முன்னாடி தான் வரும். இன்னொன்று அக்யூரேட், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் 99% நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறது. இது தோராயமாக எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இதுதான் அந்த 2த்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். அப்போ தான் இன்னும் இதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த சென்டென்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூல் ஒன்று சொல்லி கொடுத்துறேன். என்ன அப்படின்னா, இப்போது
நாம் ஒரு ரூட் வேர்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சர்டனிட்டி கம்மி, நண்பகத்தன்மை கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஆங்கிலத்தில் நண்பகத்தன்மை இல்லாட்டி பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன வார்த்தை அப்படின்னா மைட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ மைட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு V1 போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்மெட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஆல் ஐ நோ அப்படிங்கிற வார்த்தை கூட போடணும். சரிங்களா? ஆனால் அதுவே 100% கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் வில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே. வில் ப்ளஸ் V1. இதை டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லணும். ஏன் அப்படின்னா இது 100% இல்லை மேக்ஸிமம் நடக்கும். ஓகே. நண்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. மைட் ப்ளஸ் V1 இல்லாட்டி நம்ம கண்டினியூஸில் சொல்லணும் அப்படின்னா மைட் பி ப்ளஸ் V ப்ளஸ் ING ஃபார்ம். இந்த ஃபார்மில் மைட் பி கம்மிங், மைட் பி அட்டெண்டிங், மைட் பி ஈட்டிங். ஓகே. ஸோ அந்த ஃபார்மில் நம்ம சொல்லணும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போது நம்ம அதை டீகோட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு தெரிந்த வரையில் அவள் கூட்டத்தில் பங்கு பெறுவாள். எனக்கு தெரிந்த வரையில் அவள் கூட்டத்தில் பங்கு பெறுவாள். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். அதன்படி மேக்ஸிமம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரூட் வேர்டு. ஓகே. நண்பகத்தன்மை இல்லாத ரூட் வேர்டு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நண்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ் என்ன? ஃபார் ஆல் ஐ நோ. வெரி குட். ஃபார் ஆல் ஐ நோ. ஓகே. ஃபார் ஆல் ஐ நோ கம்மா அவள் கூட்டத்தில் பங்கு பெறுவாள். கூட்டத்தில் பங்கு பெறுவாங்க. கூட்டத்தில் அட்டன் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கூட்டத்தை அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா ஷீ அட்டெண்ட் த மீட்டிங். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே. ஷீ அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னா இது கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் கிடையாது. நாம் இது வந்து சர்டனிட்டி கம்மியாக இருக்குது, நண்பகத்தன்மை கம்மியாக இருக்குனால ஒரு வார்த்தையை இங்கே போடணும்னு சொல்லி கொடுத்தல, அந்த வார்த்தையை நம்ம இங்கே போடணும். அவ்வளோதான். ஓகே. ஷி மைட் அட்டெண்ட் த மீட்டிங். இந்த சென்டென்ஸ் பக்கா கரெக்ட், 100% கரெக்ட். ஏன் அப்படின்னா நமக்கு நண்பகத்தன்மை இல்லை, அதனால இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. சரிங்களா? பாருங்கள். ஃபார் ஆல் ஐ நோ ஷி மைட் அட்டெண்ட் த மீட்டிங். எனக்கு தெரிஞ்ச வரையில் அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோ தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியல. அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே. இதை சொல்லி பார்க்கணும். அப்போ தான் இந்த வார்த்தைகள் மைண்டுக்குள்ளே உட்காரும். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவா. ஷீ வில் அட்டெண்ட். ஷீ வில் அட்டெண்ட். அவ்வளோதான். அட்டெண்ட் த மீட்டிங். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஷி வில் அட்டெண்ட் த மீட்டிங். அப்போ டு த பெஸ்ட் ஆஃப் வந்துட்டாலே இங்கே கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபார் ஆல் ஐ நோன்னு வந்துச்சுன்னா அங்கே மைட்டு, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ்னு வந்துச்சுன்னா அங்கே வில்லு. அவ்வளோதான். புரிஞ்சுதா? சரி. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ரூட் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே தூக்கி இங்கே கடைசியில் போட்டுக்கலாம். ஓகே. ஷி மைட் அட்டெண்ட் த மீட்டிங் ஃபார் ஆல் ஐ நோ. கரெக்ட். ஆனால் இதை தூக்கிட்டு போய் கடைசியில் போட்டிங்கன்னா மீனிங் வராது. அது கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். இது அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஃபஸ்ட்டில் வரட்டும், இது ரெண்டாவது வரட்டும். அண்ட் இது ஸ்டாண்டர்டுங்க. டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ்ங்கிற ஸ்டாண்டர்ட். பட் மீனிங்கை தெரிஞ்சு பயன்படுத்துங்க. ஓகேவா? சரி பாருங்கள். ஷி மைட் அட்டெண்ட் த மீட்டிங் ஃபார் ஆல் ஐ நோ. ஷி மைட் அட்டெண்ட் த மீட்டிங் ஃபார் ஆல் ஐ நோ. ரைட். அடுத்து பாருங்கள். எனக்கு தெரிந்த வரையில் நாளை மழை பெய்யும். ஓகே. நாளை மழை பெய்யும். 2 ஆங்கிள் நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா நாளைக்கு மழை பெய்யும். பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கா நமக்கே தெரியாது. சும்மா நம்ம சொல்கிறோம் ஒரு கணிப்பில். ஓகே. அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரிந்த வரையில் அப்படின்னா ஃபார் ஆல் ஐ நோ நாளை மழை பெய்யும். எப்படி சொல்லலாம்? நாளை மழை பெய்யும். ரொம்ப நல்லா கவனிக்கணும். ரொம்ப சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும் பொழுது நீங்கள் மைட்டு போட்டு சொல்லிக்கலாம். அந்த மைட்டு டுமாரோ கூட வந்தாலும் தப்பில்லை. ஓகே. சரி பாருங்கள். ஃபார் ஆல் ஐ நோ it might rain tomorrow. TOMORROW. அவ்வளோதான். it might rain tomorrow. for all I know it might rain tomorrow. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மழை பெய்யும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து காலங்காலமாக இந்த வானிலையை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி அக்கு வேற ஆணி வேற சொல்கிற ஆள். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே. அவ்வளோதான். மீதி இருக்கிறத நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம்.
டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் என்ன வரும்? இட் வில் ரெயின். வெரி குட். இட் வில் ரெயின் டுமாரோ. ஏன்னா நம்ம அழுத்தமாக கன்ஃபார்மாக சொல்கிறோம். ஓகேங்களா? இட் வில் ரெயின். ஓகே, இட் வில் ரெயின் டுமாரோ. ஓகே, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இட் வில் ரெயின் டுமாரோ. ஓகே, 2 சென்டென்ஸ் எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபார் ஆல் ஐ நோ இட் மைட் ரெயின் டுமாரோ. ஓகே, இப்போ இதை வந்து தூக்கி கடைசியில் போட்டு எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். இட் மைட் ரெயின் டுமாரோ ஃபார் ஆல் ஐ நோ. ஓகே, சரி. செகண்ட் சென்டென்ஸ், டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இட் வில் ரெயின் டுமாரோ. இட் வில் ரெயின் டுமாரோ. டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஷீ வில் பாஸ் த எக்ஸாம். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஷீ வில் கிளியர் தி யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லிக்கலாம். ஏன்னா பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக அவங்கள என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மானிட்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா கண்டிப்பாக அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவாங்க. டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஷீ வில் கிளியர் தி யூபிஎஸ்சி எக்ஸாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போது அடுத்த ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு தெரிந்த வரையில் விஜய்க்கு இதுதான் கடைசி படம். ஓகே, விஜய்க்கு இதுதான் கடைசி படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் கடைசி படம். ஏன்னா இதில் வந்து அவர் கடைசியாக சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான நாலேஜ் வச்சு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். என்னது நமக்கு தெரிஞ்ச ரூட் வேர்டு என்ன? ஃபார் ஆல் ஐ நோ. ஓகே, இன்னொன்று என்ன இருக்குது? அதையும் போட்டுடலாம். இன்னொன்று என்ன இருக்குது? டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே, விஜய் சாருக்கு இதுதான் கடைசி படம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அது ஓரளவுக்கு நண்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம ஃபார் ஆல் ஐ நோ அப்படிங்கிற வார்த்தை கூட போயிடலாம். விஜய்க்கு இதுதான் கடைசி படம். ஓகே, விஜய்க்கு இதுதான் கடைசி படம். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, திஸ் மூவி நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? நண்பகத்தன்மை கம்மி. அப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா ஒரு வேர்பை சேர்க்கலை. எந்த ஒரு வேர்புமே இதுக்கு பின்னாடி வரல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா மைட் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதான் அதுக்கு பின்னாடி நவுனை போட முடியும். சரிங்களா? ஏன் அப்படின்னா விஜய்க்கு தான் கடைசி படம் அப்படின்னு நம்ம ஒரு பெயர் சொல்லை தான் குறிப்பிட்றோமோ தவிர அந்த வினையை நம்ம பற்றி பேசலை, நம்ம ஆக்ஷனை பற்றி பேசலை. சரிங்களா? பாருங்க, திஸ் மூவி விஜய்ஸ் லாஸ்ட். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, திஸ் மூவி மைட் பி விஜய்ஸ் லாஸ்ட். இந்த படம் விஜயோட கடைசி படமாக இருக்கும். எப்போ? எனக்கு தெரிந்த வரையில் ஃபார் ஆல் ஐ நோ திஸ் மூவி மைட் பி விஜய்ஸ் லாஸ்ட். ஓகே, அதே மாதிரி டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது மைட் பி அங்கே வராது. இந்த படம் தான் விஜயோட கடைசி படமாக இருக்கும் அப்படி நீங்கள் ஃப்யூச்சரை டினோட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வில் பி போட்டு சொல்லுங்கள். இல்லை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த படம் தான் விஜய்க்கு கடைசி படமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ்ன்னு போட்டுருங்க. ஓகே, திஸ் மூவி இஸ்ன்னு போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? பாருங்கள், சே திஸ் மூவி வில் பி இப்படின்னு சொன்னீங்கனாலும் கரெக்டு. திஸ் மூவி இஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, நான் படிக்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். பாருங்கள், டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் திஸ் மூவி வில் பி விஜய்ஸ் லாஸ்ட். ஓகே, ஃப்யூச்சரில் இதுதான் அவரோட கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நண்பகத்தன்மையோடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் திஸ் மூவி வில் பி விஜய்ஸ் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் விஜய்க்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போது படம் நடந்துட்டுருக்கு போல் இருக்குது. ஸோ இந்த படம் தான் அவரோட கடைசி படமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கிறது, நாட் இருக்கும், இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வர்ற நம்ம அந்த ஆம் இஸ் வாஸ் அந்த பீவப் இருக்குல்ல அதை போட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் திஸ் மூவி இஸ் விஜய்ஸ் லாஸ்ட். திஸ் மூவி இஸ் விஜய்ஸ் லாஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சரி. அடுத்து வாங்க. எனக்கு தெரிந்த வரையில் அவன் கண்டிப்பாக வர வேண்டும். எனக்கு தெரிந்த வரையில் அவன் கண்டிப்பாக வர வேண்டும். ஓகேங்களா? எனக்கு அவங்க சொன்னதை பார்த்தா கண்டிப்பாக அவன் வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஃபார் ஆல் ஐ நோ, அதுக்கப்புறம் அது எழுதிக்கலாம். ஓகே, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் எழுதிக்கலாம். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். இங்கே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு மூளைக்கு வேலை வரப்போகுது. சரிங்களா? பாருங்கள், அவன் கண்டிப்பாக வர வேண்டும். இப்போ வர வேண்டும் இது வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணலாமா ஷுட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஷுட்டு மஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வார்த்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு அழுத்தம் கண்டிப்பாக வரணும். ஓகே,
தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி கவனிங்க. டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே, அவன் கண்டிப்பாக வர வேண்டும். அவன் கண்டிப்பாக வர வேண்டும். ரொம்ப சிம்பிள். என்னது? அவன் கண்டிப்பாக வர வேண்டும். ஹீ மஸ்ட் கம். வெரி குட். ஹீ மஸ்ட் கம். ஓகே, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஹீ மஸ்ட் கம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே அதே தான் போட போகிறோம். ஹீ மைட். ஓகே, ஹீ மைட் என்ன பண்ணலாம்? கம்முன்னு போட்டிங்க அப்படின்னா மீனிங் வராது. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோன்னா, ஹீ மைட் கம் அப்படின்னா அவன் வருவான் அப்படின்னு தான் சிம்பிளாக சொல்கிறோமோ தவிர, அவன் வர வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை நம்ம கொடுக்கல. அப்போ அங்கே ஹீ மைட் கம் அப்படிங்கிற வார்த்தை வராது. அப்போது இந்த மஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஸ்ட்டை அப்படியே இங்கே நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா, அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினச்சிங்கன்னா தப்பு. வராது. ஏன் வராது? நாம தான் இந்த மே, மைட்டு, ஷுட்டு, மஸ்ட் எல்லாம் ஒரே ஃபேமிலிக்குள்ளே தானே வருது. ஒரே ஃபேமிலிக்குள்ளே தானே வருது. இப்போ ஹீ இஸ் வாஸ்ன்னு சொல்லுவீங்களா? ஹீ இஸ் வாஸ்ன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஹீ வாசு வேறு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லாமே ஒரே ஃபேமிலிக்குள்ளே வருது. அப்போ அதே மாதிரி இந்த மைட்டும் மஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ளே தானே வருது. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக இந்த மஸ்டோட எஃபெக்ட் எதில் இருக்குது அப்படின்னா, இந்த ஹேவ் டு அப்படிங்கிற வார்த்தையில் வரும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ மஸ்ட்னாலும் ஒன்று தான், ஹேவ் டுனாலும் ஒன்று தான். ஓகே, மஸ்ட்டோட கொஞ்சம் தான் அந்த அழுத்தம் கம்மி. எதில்? ஹேவ் டுவில். ஹேவ் டு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப சிம்பிள். ஹீ மைட் ஹேவ் டு கம். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. ஸோ மஸ்ட்டு வந்தால் என்ன பண்ணணும்? மைட்டு கூட போடும்போது ஹேவ் டு போட்டு யூஸ் பண்ணுங்கள். அவன் கண்டிப்பாக வரணும். ஃபார் ஆல் ஐ நோ. ஓகே, கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபார் ஆல் ஐ நோ ஹீ மைட் ஹேவ் டு கம். ஹீ மைட் ஹேவ் டு கம். ஓகே, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஹீ மஸ்ட் கம். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஹீ மஸ்ட் கம். சிம்பிள். ஓகே, எனக்கு தெரிந்த வரையில் நீலன் அதே நிறுவனத்தில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். என்னது? இருக்கிறான். ஓகே, சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இடம் பத்தலைங்க, அதனால் நான் மேலே எழுதுகிறேன். இதை மட்டும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அதே சென்டென்ஸ் தான், ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார் ஆல் ஐ நோ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சொல்கிறோம். சொல்லும் பொழுது நீலன் இன்னும் அதே நிறுவனத்தில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஓகே, கொண்டு இருக்கிறான். நார்மலான சென்டென்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போட்டு சொல்லிடுவோம். ஏன்னா கொண்டு இருக்கிறான் தான் வருது. சரிங்களா? ஆனால் இதுதான் நண்பகத்தன்மை கம்மியாச்சு. அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைட் பி ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம சொன்னோம்ல, மைட் பி அதுக்கப்புறம் ஒரு வேர்பு கூட ஐஎன்ஜி வரணும்னு சொன்னோம்ல, அதைத்தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள். நீலன் நீலன் மைட். ஓகே, ஸோ இந்த மைட் பி, வில் பி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மைட் பி, வில் பி அதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதை தாண்டியோ அதுக்கு முன்னாடியே போட வேண்டாம். ஓகே, ஒரு ஃப்ளோ இருக்காது. ஸோ நீலன் மைட் ஸ்டில் பி ஒர்க்கிங். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஒர்க்கிங் அட் த சேம் கம்பெனி. அட் த சேம் கம்பெனி. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. இன்னும் அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஓகே, ஏதோ ஒரு தோராயமாக நமக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃபார் ஆல் ஐ நோ நீலன் மைட் ஸ்டில் பி ஒர்க்கிங் அட் த சேம் கம்பெனி. ஓகே, அந்த பையன் இன்னும் அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். சொல்லலாமா? ஃபார் ஆல் ஐ நோ தட் ஸ்டூடெண்ட் மைட் ஸ்டில் பி ஸ்டடியிங் அட் த சேம் ஸ்கூல். அவ்வளோதான். ஓகே, அதே பள்ளியில் தான் படித்து கொண்டிருக்கிறான். That student might still be studying at the same school. ரொம்ப சிம்பிள். ஓகே, அவங்க இன்னும் அதே ஊரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிள். They might still be living in the same village. In the same village. வில்லேஜ் வரும்போது இன்னும் போட்டுக்கலாம். சரிங்களா? In the same village. சொல்லுங்கள். நீலன் might still be working in the same village. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நண்பகத்தன்மையை அதிகப்படுத்தி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம்? டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஓகே, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் நீலன் மைட் ஸ்டில் பி ஒர்க்கிங் அட் த சேம் கம்பெனி. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் எழுதிட்டு போயிடலாம். ஓகே, நீலன் இஸ். சிம்பிளாக இஸ்ஸு வாசெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி என்ன பண்ணலாம்? நீங்கள் ஸ்டில்லை போட்டு இந்த ஸ்டில்லுக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மைட் பி வந்தால் தான் நடுவில் ஸ்டில்லு.
வெறும் இஸ்ஸு வாசலாக வந்துச்சுன்னா அதற்கு அடுத்து போட்டுக்கோங்க ஸ்டில். ஓகே, நீலன் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் அட் த சேம் கம்பெனி. அட் த சேம் கம்பெனி, இன்னும் அதே நிறுவனத்தில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். ஓகே, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் நீலன் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் அட் த சேம் கம்பெனி. மறுபடியும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் நீலன் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் அட் த சேம் கம்பெனி. ஓகே, இப்போ பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரையில் நாளைக்கு விடுமுறை. எப்படி சொல்லுவீங்க? எனக்கு தெரிந்த வரையில் நாளைக்கு விடுமுறை. நாளைக்கு தைப்பூசம் தானே. எனக்கு தெரிந்த வரையில் நாளைக்கு விடுமுறை எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஃபார் ஆல் ஐ நோ போட்டு சொல்லலாங்களா? ஃபார் ஆல் ஐ நோ டுமாரோ மைட் பி அ ஹாலிடே. டுமாரோ மைட் பி அ ஹாலிடே, நாளைக்கு விடுமுறை நாள் ஆக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போது 100% கண்டிப்பாக நான் சர்க்குலர் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் டுமாரோ வில் பி அ ஹாலிடே. டுமாரோ வில் பி அ ஹாலிடே. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரி, இப்போது இந்த ஃபார் ஆல் ஐ நோ அண்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் 2 ஃப்ரேசஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கான்னு கேட்டால் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த 2 மட்டுமே மாற்றி சொல்ல வேண்டாம். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே ஒரு 4-5 வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சு ஆல்டர்னேட்டிவாக போட்டு பேசுங்க. அந்த வார்த்தையில் சொல்லிவிட்டு அப்படியே ஹோம்ஒர்க்கும் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா ரூட் வேர்டும் பார்த்துருங்க. சர்டைனிட்டி. இப்போ சர்டைனிட்டி அப்படின்னா எது கூட வர்றது? டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அந்த ஃபேமிலி கூட வர்றது. சரிங்களா? அன்சர்டைனிட்டி அப்படின்னா நம்பகத்தன்மை குறைவு. அப்போது ஃபார் ஆல் ஐ நோ, அப்போ நல்லா கவனிக்கணும். ஃபார் ஆல் ஐ நோ அப்படிங்கிறது பதிலாக இந்த ஃப்ரேசஸையும் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படிங்கிறது பதிலாக இந்த ஃப்ரேசஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள். சர்டைனிட்டியில் என்னென்ன இருக்குது? ஃப்ரம் மை நாலேஜ். ஓகே, ஃப்ரம் மை நாலேஜ். ஆஸ் ஐ நோ இட். as I know it. From what I am aware of. From what I am aware of. அங்கே பாருங்கள், அன்சர்டனிட்டியில் based on what I know, எனக்கு தெரிந்ததின் அடிப்படையில். ஓகே, based on what I know. to my knowledge, அங்கே என்ன இல்லை, to the best of my knowledgeன்னு கிடையாது, வெறும் to my knowledge. அதனால அது அன்சர்டனிட்டியில் வந்துடுது. பெஸ்ட்டுன்னு இருந்தால் அது இந்த பக்கம் வந்திருக்கும். சரிங்களா? அக்கார்டிங் டு மை இன்ஃபர்மேஷன், எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில். அக்கார்டிங் டு மை இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாமே மாற்றி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி ஹோம்ஒர்க்கு கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, பாருங்கள் ஹோம்ஒர்க் என்னென்னு. எனக்கு தெரிந்த வரையில் அவன் ரூபாய் 50,000 சம்பாதிப்பான். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜா இல்லை ஃபார் ஆல் ஐ நோவா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் கண்டிப்பாக பணம் கட்ட வேண்டும். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சரிங்களா? எனக்கு தெரிந்த வரையில் அந்த உணவகத்தில் உணவு நன்றாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2மே ஆக்ஷன் வேர்டு வந்துடும், இங்கே ஆக்ஷன் வேர்டு வராது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம சும்மா ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பேசுகிறோம். சரிங்களா? எனக்கு தெரிந்த வரையில் அந்த உணவகத்தில் உணவு நன்றாக இருக்கும். இதற்கு சரியான வாக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதி கமெண்ட் போட்டுருங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்க வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்க முடியும். நான் போடுற வீடியோஸும் உங்களே சரியான நேரத்துக்கு வந்து அடையும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.